எத்தனையோ பேருக்கு வெளியே அற்புதம் நடத்தது உங்க வாழ்க்கையில கேட்டிருப்பீங்க. எத்தனையோ பேர் சக்சஸ் ஆயிருக்கான் லைஃப்ல. எத்தனையோ பேர் சாதாரணமா இருக்கிறவன் பெரிய பெரிய லெவல்ல மாறி இருக்கிறான். இதெல்லாம் வெளியே நம்ம கேட்டோம். ஆனா எத்தனை பேர் இனி உன் வீட்டுல நீ கேட்க போகிறாய், உன் கூடாரத்தில் கேட்க போகிறாய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறதை, உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வதை, உன் குடும்பத்திற்கு சப்ளை பண்றதற்கு இன்னைக்கு ஆண்டவர் தேவ தூதர்களை அனுப்புவார். உன் கூடாரத்துக்கு சப்ளை பண்ணுவதற்கு, உன் குடும்பத்தில் சப்ளை பண்ணுவதற்கு, உன் பிசினஸ்ல ஒரு சப்ளை பண்ணுவதற்கு. வாங்கிக்க வாங்கிக்க வாங்கிக்க. எலியாவுக்கு சப்ளை பண்றதுக்கு காகம் வந்துச்சு. உனக்கும் எனக்கும் கர்த்தர் எலியாவின் ஆவியை அனுப்புறார். விசுவாசி. இவ்வளவு நாள் உன் கூடாரத்தில் இருந்தது தரித்திரம், இவ்வளவு நாள் கூடாரத்தில் இருந்து வெறுமை, இவ்வளவு நாள் உன் கூடாரத்தில் இருந்தது ஏமாற்றம், இவ்வளவு நாள் உன் கூடாரத்தில் இருந்தது அவமானங்கள், நிந்தனைகள், வெட்கங்கள், எல்லா விதமான குறைச்சல்கள். ஆனா இனி உன் கூடாரத்தில் இருக்க போகிறது பரலோகத்தின் நிறைவு. பரலோகத்தின் நிறைவு. விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைத்தட்டி take it in the mighty name of Jesus Lord. என் கூடாரத்தில் இன்னைக்கு நிறைவு உண்டாக போகிற நிறைவு. come on people. என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறைவில்லையே. ஆமென். ஒன்றுமே தடையில்லையே. எந்த தேவனான், எந்த தேவனான், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். என் நீதி எனக்கு முன்னே சென்றிடுமே, கழுகை போல் பறந்திடுவான். ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, கர்த்தரில் மனமகிழ்ச்சி அடைந்தீரே. அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவே. மகனே மகளே, அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் வாழ்க்கையில. ஆத்தர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். நீ அவரில் களி கூறு. ரபா ஷபதர பலா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்டவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சொல்லுவோமா? உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டவரே, come on, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்டவரே, come on. ரூபாலா ஷடாலா தலபா, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினியா. சொல்லலாமா? சுத்தமாகு
என்று சொல்லி சுகமாக்கினே, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்டவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி காரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி எனக்கு அதிசயத்தை செய்வார். ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகரபலதலதலவா ரிகந்தரபா ஷதலரபா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, ரகதரா சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை எல்லாரும் சொல்லலாமா? இன்னைக்கு நான் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டு உனக்கு சுகத்தை கொடுத்து தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆமென் சொல்ற பிள்ளைங்க நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே மனுஷன் கேட்கிறானோ இல்லையோ என் சத்தத்தை, மனுஷனுக்கு புரியுதோ இல்லையோ, ஆனா எங்க ஆண்டவர் உமக்கு தெரியும், உமக்கு புரியும் என்று சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க உங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நன்றி செலுத்தி இந்த ஆராதனையில் தெய்வ கிருபை வெளிப்படட்டும், தெய்வ பிரசனம் வெளிப்படட்டும். அவர் மகிமையினால் கர்த்தர் உங்களை மூடட்டும், அவர் வல்லமையினால் கர்த்தர் உங்களை நிரப்பட்டும். ஹல்லேலூயா. அமால் சாகாபா. உடைய கிருபையும் பிரசனம் உங்க பிள்ளைகளோடு இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் வல்லமையாய் புறப்படட்டும். ஒவ்வொரு ஜனங்களையும் உம்முடைய ஆவியினால் சந்தித்தருளும். உம்முடைய பிரசனம் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளட்டும். நாங்கள் ஆண்டவரை களிமண் ஆண்டப்பா, நீங்க குயவனாய் இருக்கிறேன். எங்கள் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய மகிமையானவைகளை எங்கள் வாழ்க்கையை செய்து எங்களை ஆசீர்வதிப்பீராக சுவாமி. பலப்படுத்தும், கிருபை பெருகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி உட்காருங்க. இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அந்த உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சொல்லுங்க, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். விசுவாசிக்கிற பிள்ளைங்க ரெண்டு கைகளை உயர்த்தி ஆமென் சத்தமா சொல்லலாமா? அவர் சொல்ல ஆகும். உன் வாழ்க்கையில் அவர் சொல்ல ஆகும். அப்ப என்ன அர்த்தம்னா, அவர் சொல்லுவதற்கு எதுவுமே தடை கிடையாது. இன்னைக்கு உனக்கான அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை நேற்று தினம் பேசும்போது நல்ல ஒரு வெளிப்பாடு, நிறைய வெளிப்பாடுகள். அப்போ அந்த சாரிபாத்தை வச்சு பேசுனது எனக்கு ரொம்ப டச்சா இருந்தது. எனக்கே ஆவியில் அவ்வளவு தொடுதலா இருந்தது. அவன் நினைச்சிட்டு இருந்தா இந்த அடுப்போட இந்த அடையோட என் ஜீவன் முடிய போகிறது, என் வாழ்க்கை முடிய போகிறது. ஆனால் என் ஆண்டவரோ அவள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை அவள் எதிர்பார்க்கல. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, அவள் எதிர்பார்க்கல. எதிர்பார்க்காததையே ஆண்டு கொடுப்பார்னா எத்தனை பேர் நம்புறீங்க? நான் எதிர்பார்க்கிறது எனக்கு தருவார். நான் எதிர்பார்க்காதவைகளை எனக்கு தர அவர் வல்லவராய் இருப்பாரானால் நான் எதிர்பார்த்திருக்கிற எரேமியா 29:11 வேத வசனம் சொல்லுகிற, நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உனக்கு கொடுக்கும்படி உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அவைகள் தீமைக்கல்ல, அவை சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளாம். எனக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? நான் எதிர்பார்த்ததையும் தருவார், நான் எதிர்பார்க்காததையும் என் ஆண்டவர் தருவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்கள்
ஒரு அரை நிமிஷம் அது கை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை துதிக்கிற வேளையில் இன்னைக்கு தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய மகிமையான காரியங்களை அவர் செய்ய தொடங்குவாராக. நம்புற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி come on people, come on people. இன்னைக்கு அந்த கிருபை ஒவ்வொருவர் மேலேயும் இறங்கட்டும். come on right now. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதிர்பார்த்ததையும் தருவார், எதிர்பார்க்காததையும் தருவார். நீங்க சொல்லும் போதே இது நடக்கணும், அப்படி சொல்லணும். ஆமென். முகத்தை நல்ல சிரிச்ச முகமா வச்சு சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ எதிர்பார்த்ததையும் தருவார், நீ எதிர்பார்க்காததையும் தருவார். ஆமென். இதெல்லாம் எல்லாரும் சொல்லுங்க. எதிர்பார்த்தது, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைங்க கைகளை உயர்த்துங்கப்பா. இதெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் வாழ்க்கையில், எல்லாம் கை உயர்த்துங்க. அப்படி நான் ரிலீஸ் பண்றேன். அதை தேவனுடைய வார்த்தைகள் புறப்படும் போது நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை எல்லாம் கை உயர்த்தி வாங்கிக்கோங்கப்பா. இந்த ஆராதனையில தேவ பிரசன்னத்துல நீ எதிர்பார்த்திருக்கிற சகல நன்மைகள், நீ எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள், அந்த பொருளாதார ஆசீர்வாதங்கள், உன்னுடைய குறைச்சல் மாறக்கூடிய காரியங்கள், அந்த குடும்பத்தில் நடக்க வேண்டிய நன்மைகள், அந்த திருமண காரியங்கள், அந்த குடும்ப வாழ்க்கையிலுக்கு சமாதானம், அந்த நிறைவான நன்மைகள் அத்தனையும் எதிர்பார்த்திருக்கிறது. உன் பிள்ளைக்கு நல்ல ஒரு எதிர்காலம், உன் குடும்பத்தில் நல்ல ஒரு ஆசீர்வாதம், உன் பிசினஸ் நல்ல ஒரு வளர்ச்சி, இதெல்லாம் நீ எதிர்பார்த்திருக்கிறதா? இன்னைக்கு நான் ஆவியில பிரசங்கத்தில் ஆவியில பிரசங்கிக்கிறேன், ஆவியில பேசுறேன். நீ எதிர்பார்க்கிறவைகளை, நீ எதிர்பார்த்திருக்கிறவைகளை உனக்கு கொடுக்கும்படியா இன்னைக்கு அந்த கிருபை உங்க மேல இறங்கட்டும். நான் அதை இயேசுவின் நாமத்தை ரிலீஸ் பண்றேன். ஆண்டவரே, யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க அந்த சுகத்தை, அந்த விடுதலையை, அந்த போராட்டங்கள்லாம் மாறணும்னு சொல்லி தானே உன் இடிக்கப்பட்ட அலங்காரம், உன் இடிக்கப்பட்ட அலங்கம் மறுபடி கட்டப்படணும் தானே போராடிட்டு இருக்கிற. ஆண்டவரே, கர்த்தரனை மறுபடி நிறுத்துங்கப்பா, என்னை உயிர்ப்பிங்க ஆண்டவரே. நான் சோர்ந்து போய் இருக்கிறேன், நான் ஆண்டவரே, நான் பலவீனப்பட்டு காணப்படுறேன், இன்னைக்கு என்ன உயிர்ப்பிங்க ஆண்டவரே. இதெல்லாம் நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற. உன் வியாபாரத்துல நஷ்டம், உன் வியாபாரத்துல பெரிய பெரிய ஆசீர்வாதம் இல்லை. ஆனா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கிறதானே, ஆண்டவரே என் வியாபாரத்துல நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகளை நான் காணும்படியாய் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இவ்வளவு நான் உம்மை நம்பி தானே நான் இருக்கிறேன்ப்பா. அப்பா, இன்றைக்கு எனக்கு செய்ய மாட்டீங்களா? இன்னைக்கு விசுவாசிங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் உன் மேல இறங்கட்டும். பிசினஸ் பண்ற பிள்ளைகள் மேல நீ எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள், ஒரு டார்கெட் வச்சிருப்பதானே, ஒரு டார்கெட் வச்சிருக்கிறதானே. ஆண்டவர், இந்த வருஷமாவது, இந்த மாதமாவது அந்த டார்கெட்டை நான் பார்க்கணும் ஆண்டவரே, இதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு நீ விசுவாசி. என் ஆண்டவருடைய கை குறுகி போகவில்லை, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். இன்னைக்கு நீ எதிர்பார்த்திருக்கிறவைகளை இத வீடியோல பார்க்க போகிற பிள்ளைகளுக்கு நேராக நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுதே எதிர்பார்த்திருக்கிறவைகள் உன் குடும்பத்துல வந்து சேரட்டும். விசுவாசிக்கிற பிள்ளைங்க கையை உயர்த்தி ரிசீவ் பண்ணிக்கோ. நான் விசுவாசிக்கிறேன், வந்த புதிய மாதம், வருகிற 7வது மாதம் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு பெரிய சாட்சியா எடுத்து நிறுத்தத்தக்கதா இன்னைக்கு அந்த ஆசீர்வாதங்களை, அந்த மகிமையான காரியங்களை தேவன் இன்று அரராத்தில உங்கள் மேல ஊற்றுகிறார். நீ எதிர்பார்த்திருக்கிறவைகள் உன் கரத்தில் வந்து சேருகிறது. பெற்றுக்கொள் ரைட் நவ அந்த ஆசீர்வாதங்களை, அந்த பொருளாதார நன்மைகளை, அந்த செழிப்புகளை. receive in the mighty name of Jesus. வாங்கிக்கங்க. கர்த்தருடைய வார்த்தை புறப்படும் போது விசுவாசி, நான் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களில் தேவன் எனக்கு நன்மையை, அந்த ப்ரமோஷனை எதிர்பார்க்கிற, அந்த இன்கிரிமெண்டை எதிர்பார்க்கிற ஆண்டவரே, ஒரு மாற்றம் எனக்கு வராதா ஆண்டவரே? இப்படியே இருக்குதப்பா, மாறவே இருக்குது, அநேக வருஷங்களாய் மாறாதபடி இருக்கிறத இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நீ எதிர்பார்த்திருக்கிற காரியங்களில் உன்னுடைய காரியங்கள் கைகூடி வருவதாக. இனி நீ தோல்வி அடைவது இல்லை, நீ வெட்கமடைவது இல்லை, நீ குறுகி போவது இல்லை. கர்த்தர் உனக்கு நன்மை செய்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க take it in the mighty name of Jesus. வாங்கிக்கோ. இன்னைக்கு அந்த பலன் உன்னை நிரப்பட்டும், அந்த கிருபை நிரப்பட்டும். மாம்சத்துக்கு இங்க வேலை இல்லை, ஆவியானவர் முழுமையாக உன்னை ஆளுகை செய்கிறார். இனி தடை இல்லை, இனி தடை இல்லை. Holy Spirit. நன்றி அப்பா. எத்தனை பேர்
ஆவியில நம்புறீங்க, நான் எதிர்பார்த்திருக்கிறதை அவர் தருகிறார். ஆமென். அடுத்தது, நீ ஒரு பிளான் பண்ணிட்ட, இவ்வளவுதான் என் அளவு, இதுதான் என் முடிவு. சரிபாத் விதவை பிளான் பண்ணா, இந்த ஒரு அடைக்கான மாவு எண்ணெய் தான் எனக்கு இருக்கிறது, இதோட என்னுடைய நாட்கள் முடிய போகிறது, என் விளக்கு அணைய போகிறது என்று சொல்லிதான் அவள் நினைத்து கொண்டிருந்த வேளையில் எதிர்பார்த்திராத ஒரு தேவ மனிதன், எதிர்பார்த்திராத கர்த்தருடைய ஆவியை உடைய ஒரு தேவ மனுஷன் அவ வீட்டிற்குள்ள என்ட்ராகிறான். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க, உனக்கு நன்மையை கொடுக்கும்படியா எதிர்பார்த்திராத தேவ ஆவியினால் அனுப்பப்பட்ட மால்டா வாங்கிக்கங்க. அதான் நான் சொன்னேன், உனக்கு கொடுக்கிறது ஆவியானவரால் நடத்தப்படும், உனக்கு கர்த்தர் செய்கிறது ஆவியானவராலே கொண்டு வரப்படும். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் எதிர்பார்க்கல, தன் ஜீவன் முடிய வேண்டும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நடந்தது என்ன? எதிர்பார்த்திராத ஒரு சந்திப்பு. மால்டா கதாரபா. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, எதிர்பார்த்திராத ஒரு சந்திப்பு இன்றைக்கு உன் வாழ்க்கையில நடக்க போகிறது. எதிர்பார்த்திராத மால்டா. விசுவாசிக்கிறீங்களா? வேணுமா வேண்டாமா? ஓ, வாங்கிக்கங்க ஐயா. நீ சந்திக்கிற சந்திப்பு உன் வாழ்க்கையை திருப்பி போடுகிறதா? இது நல்லா இருக்குப்பா. மால்டா காதாரோ. நீ சந்திக்கிற சந்திப்பு இருக்குப்பா, அது உன் வாழ்க்கையை திருப்பி போடுகிற ஒரு சந்திப்பா இருக்குன்னு சொல்லி நானும் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிச்சீங்கன்னா நல்ல முழு பலத்தோர் கைகளை தட்டி, ஆமாண்டவரே, நான் எதிர்பார்க்காத ஒரு சந்திப்பும் எனக்கு வரப்போகிறது. ஆமென். அவ எதிர்பார்க்கல. என் வீட்டுல ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? நீ எதிர்பார்க்கிறியா இல்லை எனக்கு தெரியாது, ஆனா பரலோகம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையில, உன் வீட்டுல, எல்லாரும் சொல்லுங்க, உன் வீட்டுல. இதுதான் ப்ராஃபட்டிக் வேர்ட். எங்கேயோ வெளியே இல்ல, உன் வீட்டுல. எல்லாம் சொல்லுங்க, என் வீட்டுல. சத்தமா, என் வீட்டுல. சத்தமா ரிசீவ் பண்ணிங்க ஆவியில. என் வீட்டுல எதிர்பார்த்திராத ஒரு அற்புதம். ஆமென். உன்னை கலங்க பண்ணின காரியங்கள் அல்ல, உன்னை பலவீனப்படுத்தின காரியங்கள் அல்ல, உன்னை பின்வாங்க பண்ணின காரியம் அல்ல, உன் வாழ்க்கையில் நஷ்டத்தை கொண்டு வந்த காரியம் அல்ல, நன்மையை கொண்டு வந்த அந்த அற்புதங்களை. வாவ். விசுவாசிக்கிற பிள்ளைங்க, இந்த வார்த்தை எனக்கு தான் ஆண்டவரே. இதுவரைக்கும் இப்ப வருது பாரு வார்த்தை. எத்தனை பேர் கேட்க ரெடி ஆயிட்டீங்க? எத்தனையோ பேருக்கு வெளியே அற்புதம் நடத்தது உங்க வாழ்க்கையில கேட்டிருப்பீங்க. எத்தனையோ பேர் சக்சஸ் ஆயிருக்கான் லைஃப்ல. எத்தனை பேர் சாதாரணமா இருக்கிறவன் பெரிய பெரிய லெவல்ல மாறி இருக்கிறான். இதெல்லாம் வெளியே நம்ம கேட்டோம். ஆனா எத்தனை பேர் இனி உன் வீட்டுல நீ கேட்க போகிறாய், உன் கூடாரத்தில் கேட்க போகிறாய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறதை, உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வதை நம்புற பிள்ளைங்க இப்படி கை தட்டக்கூடாது, வேற மாதிரி கை தட்டி பிசாச நடுங்க பண்ணும்படியாய். வாங்கிக்கங்க. இன்னைக்கு சொல்லுங்க, என் வீட்டுல. எல்லாரும் சொல்லுங்க, என் வீட்டுல. நம்புறீங்களா? அவர் எதிர்பார்க்கல, என் வீட்டுல அற்புதம் நடக்குமா? என் கூடாரம் என்ன செய்ய போகிறது? அவன் நினைத்து கொண்டிருந்தது, இந்த கூடாரம் முடிய போகிறது, இந்த வெளிச்சம் அணைய போகிறது, இந்த திரி அவ்வளவுதான், இன்னும் கொஞ்ச நேரம் தான் அறிய போகுது. ஆண்டவர் அவ எதிர்பார்த்திராத ஒரு சந்திப்பை சாரிபாத்துக்கு உண்டாக்கினார்னா, இன்னைக்கு எத்தனை பேர் உனக்கும் அதை செய்வார், நமக்கும் அதை செய். எத்தனை பேர் ஆசைப்படுங்க எதிர்பார்த்திராத நன்மைகள்? அதான் வேதம் சொல்லு, நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமா. எல்லாம் சொல்லுங்க, நான் நினைப்பதற்கும், சத்தமா வேண்டிக் கொள்வதற்கும். ஆமென் சொல்ற பிள்ளைங்க நல்ல கை உயர்த்தி நல்லா ரிசீவ் பண்ணிக்கோங்க. பிசாசை வெட்கப்படுத்தி சொல்லுங்க, சத்துருவே நீ சந்தோஷப்படாத, எனக்கு எதிர்பார்த்த நன்மைகளும் காத்திருக்கிறது, நான் எதிர்பார்க்காத நன்மைகளும் எனக்கு காத்திருக்கிறது. என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். என் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, என் சந்திரன் மறைவதும் இல்லை,
கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். என் துக்க நாட்கள் முடிந்து போகிறது என்று நம்புற பிள்ளைங்க பரலோகத்தை அசைக்கிற மாதிரி, பாதாளம் நடுங்கிற மாதிரி நல்ல கையை தட்டி ரைட் நவ. எல்லாரும் சொல்லுங்க, எதிர்பார்த்தவைகள் மாத்திரமல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? அவ வீடு, அவளுடைய கூடாரம் ஒரு முடிவுக்கு வருகிற நேரம், அவ விரும்பாத ஒண்ணு நடக்க போகிற ஒரு நேரம். ஆனா சத்துருக்களின் நிஷ்டங்களுக்கு ஒரு நாள் உன்னை ஒப்பு கொடுக்காம, எத்தனை அவர் அவருடைய மன விருப்பத்திற்கு எல்லாம் சொல்லுங்க, அவர் விருப்பத்தின்படியாய் உன்னை கர்த்தர் எழுப்புவார் என்று நம்புற பிள்ளைங்க, நான் நம்புறேன். இன்றைக்கு இந்த அரராத்துல வந்திருக்கிற உங்களுக்கு உங்க வீட்டுல இதுதான் சூப்பர் இந்த வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க, என் வீட்டில் நான் ஆசீர்வதிக்கப்பட போகிறேன். ஏ மைனர் ஏமேன். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாம் கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கப்பா. தேசத்தில் நான் ஆசீர்வாதமா இருப்பேன், தேசத்தில் நான் ஆசீர்வாதமா இருப்பேன். என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறை இல்லையே, ஆமென், ஒன்றுமே தடையில்லையே. எந்தன் தேவனான் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்தன் தேவனால் எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் ஆமென். என் பலன் ஆரோக்கியம் தேவதானமே, இந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படட்டும், சரீரம் பலப்படட்டும். இந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த தேவனான் கை கொள்ளுவேனா, நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எல்லாரும் ஒவ்வொரு ஃபேமிலியும் கை உயர்த்தி, என் வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கி, நல்ல கை உயர்த்துங்க. நான் ஆவியில பார்க்கிறேன் அந்த கிருபையும் அபிஷேகமும் ஒவ்வொரு குடும்பத்தின் மேல இறங்கி வருகிறதை ஆவியில பார்க்கிறேன். நீ ஆசீர்வதிக்கப்பட போகிறார் நிச்சயமாகவே. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உனக்குள் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்ற வாக்குத்தத்தங்களை இன்னைக்கு உனக்காக ஆண்டவர் பேசுகிறார். உன் குடும்பத்திற்காக பேசுகிறார். உன் வாழ்க்கை துணையும் உன் பிள்ளைகளும் உன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் அந்த கிருபை உண்டாவதாக. அந்த பிரேம மகிமை உன் மேலே இறங்கட்டும். இவ்வளவு நாட்கள் சாபமாய் இருந்த எல்லாம், இவ்வளவு நாட்கள் கண்ணீரில் கடந்து போன எல்லாம், இதுவரைக்கும் இருளாய் போன எல்லாம் இன்றைக்கு மாறி என் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். வாங்கிக்கோ. உன் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. சாபம் இல்லை, தரித்திரம் இல்லை, இனி வியாதி இல்லை, மந்திரம் இல்லை, சூனியம் இல்லை, பலவீனங்கள் இல்லை. இயேசுவின் நாமத்தில் you are blessed in the mighty name of Jesus.
எஸ் ஆய் ரா 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 சே thanks hallelujah casa raburahaba le prehemo le sebebo ஒரு அருவி ஒரு நதி இனி பாய்கிறது உன் எல்லைகளுக்குள்ளாக. ஒரு நதி பாய்ந்து செல்லுகிறது. உன் மனாந்தர வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றக்கூடிய, உன் மனாந்தரத்தின் பாதைகளை மேன்மையாய் மாற்றக்கூடிய ஒரு ஜீவ நதி right now shekere kabata radada se raba ba 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 ripase fire அக்கினி இறங்கட்டும். ஒவ்வொருவர் மேலே அந்த ஃபயர் இறங்கட்டும். உன்னை ஆவியானவர் பலமாய் நிரப்புகிறார். உன்னை திருப்பி ரெஸ்டோர் பண்றார். உன்னை மறுபடி எழுப்புகிறார். உன்னை அநேக ஜாதிகளுக்கு வெளிச்சமாய், ஜாதிகளுக்கு ஒளியாய், உன்னை வைக்கத்தக்கதாய் இன்றைக்கு மறுபடியும் இயேசுவின் நாமத்தில் உன்னுடைய ஆவியானவர், ஓ பரிசுத்த ஆவியானவர், உன்னையும் உன் குடும்பங்களையும் இன்றைக்கு Hey! Glory, glory, glory. Baba Baseraba. இந்த நன்மைக்காய் செலி நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இனி வருகிற காலங்களில் உன்னை வளர வளர வளர, நீ ஓங்கி வளர, நீ ஓங்கி வளர, இனி ஓங்கி வளர. ரைட் நவ ரிசீவ், வாங்கிக்கோ. இன்னையிலிருந்து நான் சொல்றேன், ஆவியில யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க, உன் வாழ்க்கையை கர்த்தர் ஓங்கி ஓங்கி ஓங்கி. வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார். என்னை அவர் நீ கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற ஒரு அடையாளத்தை இன்னிலிருந்து எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ஊழியத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள் மேல இந்த வார்த்தையை, இத லைவ்ல பார்க்க போற பிள்ளைகள் மேல, இனி நீ தேவனுக்கு பரிசுத்தம் என்கிற ஒரு அடையாளம், ஒரு முத்திரைய கர்த்தர் உன் மேல, உன் குடும்பத்தின் மேல போடுகிறத பார்க்கிறேன். விசுவாசிக்கிற பிள்ளைங்க வாங்கிக்கோ. இந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். இந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த தேவனா, எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசன கை கொள்ளுவேனா. உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க, அந்த கடனை உங்களுக்கு நேரம் எல்லாம் கை உயர்த்தி கொள்ளுங்க. ஆவியில இன்னைக்கு உன் மேல இருக்கிற கடனை, உன் மேல இருக்கிற அந்த கடனை, எந்த கடனா இருந்தால் இன்னைக்கு கேன்சல். இயேசுவின் நாமத்துல கேன்சல். ஆவியில பண்ற ஒரு நாள் உன் கண்கள் காணும். என்னை நீ கடன் வாங்க விட மாட்டார். கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவே
என் வாழ்க்கையிலே உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். யாரெல்லாம் விசுவாசத்தோட இந்த வார்த்தைகளை அறிக்கை பண்றீங்களோ அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த பாட்டெல்லாம் என்னுடைய ஆரம்ப நாட்கள்ல என்னை பலப்படுத்தின பாடல்கள். இந்த வரிய அடிக்கடி பாடிட்டே இருப்பேன் நான். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. எத்தனை பேர் நம்புறீங்க? இனி ஆமென். உயர்வடைவேன். எல்லாம் சொல்லுங்க, உயர்வடை. உயர்ந்த இடத்துல ஆமென். கடந்த போன வருஷம் கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தாரு தானே, உயர்ந்த இடங்களில் அமர்ந்திருப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, உயர்ந்த இடங்களில் அமர்ந்திருப்பேன். எட்டாத உயரத்தில் ஆமென் கண்மலை தேனினால் என்னை திருப்தி ஆக்குவார். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? நல்ல கைகளை உயர்த்தி ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, கடன் வாங்க மாட்டேன் இனிமே. ஆத்மாவை பார்த்து சொல்லுங்க, ஆத்மாவே நீ தேவனுக்கு மட்டும் தான் கடனா இருக்கணும். இயேசுக்கு மட்டும் தான் நான் கடனாளி. அந்த கடனை தீர்க்கவே முடியாது. கரெக்ட் தான் நான் சொல்றேன். அவருக்கு கடனாளியா நம்ம இருக்கிறோம். அவருடைய கடன் நம்ம எப்பவுமே என்ன செய்ய முடியாது. ஆனா இருக்கிற வரைக்கும் அவருக்கு என்ன செய்ய முடியுமோ நன்றியுள்ளவர்களால். அதான் தாவீது சொல்வார், ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி கொண்டு அவர் எனக்கு செய்ததுக்கு நான் என்னத்தை செலுத்துவேன். கரெக்ட் தானே? கரெக்டா இல்லையாங்க? அவருக்கு நான் என்ன செலுத்த முடியும்? அப்பா ஒன்னே என்னால முடியும். ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி கொண்டு வந்து உங்க நாமத்தை நான் தொழுது கொள்வேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் இயேசுக்கு மட்டும் நீ கடனாளியா இருக்கிறேன். அந்த கடன் நல்லது. சொல்லுங்க, அந்த கடன் நல்லது. நன்றி உள்ளவளாயிரு. உன்னை வாழ வச்சவர். நீ முடிஞ்சு போன, அதான் சொன்ன, முடிஞ்சு போனதுன்னு நினைச்ச நேரத்துல உன் வீட்டுக்கு அற்புதத்தை கொண்டு வந்து சேர்த்தார். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? யாரெல்லாமோ நீ யோசித்திருக்கலாம், யாரெல்லாமோ நீ பார்த்திருக்கலாம், யாரெல்லாமோ நீ நம்பி இருக்கலாம். ஆனா அவர் எவ்வளவு நல்லவர் என்பது விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை உயர்த்தி எஸ் ஃபாதர். உயர்ந்த இடங்களில் அமர்ந்திருப்பே, எட்டாத உயரத்தில் நிலைத்திருப்பே. கண்மலை தேனினால் திருப்தியாவேன், பரலோக நன்மையால் நிறைந்திருப்பேன். கண்மலை கண்மாலை தேனினால் திருப்தியாவேன். ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, கர்த்தரில் மன மகிழ்ச்சி அடைந்தீரே. அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும், நீ அவரில் களி கூறு. கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும், நீ அவரில் களி கூறு. நல்ல சுக வாழ்வு உன்னில் துளிர்த்திடுமே. ஆமதான? கர்த்தரின் மகிமை உன்னை காக்குமே, உன் நீதி உனக்கு முன்னே சென்றிடுமே. கழுகை போல் பறந்திடுவா, என் நீதி எனக்கு முன்னே சென்றிடுமே. கழுகை போல் பறந்திடுவா. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, கர்த்தரில் மன மகிழ்ச்சி அடைந்தீரே. அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவே. மகனே மகளே, அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் வாழ்க்கையில. ஓ
ஆத்தர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் நீ அவரில் களி கூறு. நித்தமும் உன்னை நடத்திடுவார் வறண்ட எல்லா நாட்களிலோ ஆத்துமாவை என்றும் திருப்தியாக்கி வளமான வாழ்வு தருவார் தானே, உங்களை திருப்தி ஆக்குவார் தானே. நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. நம்பிக்கையில சொல்லுங்க, ரொம்ப நல்லா இருப்பேன். ஆத்துமாவை பார்த்து சொல்லு, தந்திடுவா. மறுபடி சொல்லுமா, ஆத்துமாவை என்றும் திருப்தியாக்கி வளமான வாழ்வை தந்திடுவா. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, கர்த்தரில் மனமகிழ்ச்சி அடைந்திரு. அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். நிறைவேறும் மகனே, ஒன்று விழுந்து போக. அவர் ஆமென், தாவீதுக்கு பொய் சொல்ல மாட்டார். நிறைவேறும் நீ அவரில் களி கூறு. உயர்ந்த இடங்களில் அமர்ந்திருப்பே, எட்டாத உயரத்தில் நிலைத்திருப்பே. கண்மாலை தேனினாள் திருப்தியாவே, பரலோக நன்மையால் நிறைந்திருப்பேன். கண்மாலை தேனினா நல்லா சந்தோஷமா கை தட்டி கண்மாலை தேனினா திருப்தியாவே நிறைந்திருப்பேன். கண்மாலை தேனினா அப்படி இருக்கிற இடத்துல அசைஞ்சு போடலாமா? கண்மாலை தேனினா திருப்தியாவே ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, கர்த்தரில் மன மகிழ்ச்சி அடைந்தீரு. அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறு. ஆமென். அவரில் நல்ல ஆவியில சந்தோஷப்பட்டு நிறைவே அவரில் களி ஷதாலா. அப்படி அந்நிய பாஷைகளை பேசி எல்லாரும் எல்லாம் எங்க ஆவியில பாடும்போதே ஒரு எத்தனை பேருக்கு ஒரு சந்தோஷம் வருது. சந்தோஷம் வருதுன்னா உன் வாழ்க்கையில நிறைவேற போகுதுன்னு அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுங்க. அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் நீ அவரில் களி கூறு. அவர் சொன்ன வார்த்தைகள் பாடலாமா? நிறைவேறும் நீ களி கூறு. அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் நீ. ஆமென் 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 ஆமென். அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். நம்பிக்கையோட ஆமென். எல்லாரும் நம்பிக்கையோட கை உயர்த்தி சொல்லுங்க. அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். எல்லாரும் சொல்லுங்க பாப். அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். எத்தனை பேருக்கு நிறைவேறணும்? அப்பா சொன்னார் தானே, அப்பா சொன்ன வார்த்தை. அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் நீ
அவரில் களிக்கூ கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் நீ அவரில். அப்படியே கரங்களை உயர்த்தி அப்படியே நல்ல ஒரு தெய்வ பிரசன்னத்தை பார்க்கிறேன். அப்படியே ஆவியில மகிமையை பார்க்கிறேன். ஓ ஆஹா லேலூயா ஆஹா லேலூயா ஆஹா லேலூயா ஆஹா லேலூயா. Come on. ஆஹா ஆமென். நல்ல சத்தமா லூயா ஆஹா லேலூயா ஆஹா ஆமென். ஆஹா மகாராபா உடைய மகிமை. நீர் நல்லவர், நீர் மகிமையானவர் அப்பா, பெரியவர், சிறந்தவர், உன்னதமானவர். ஆமென். ஆஹா லேலூயா ஆஹா லேலூயா ஆஹா. மகிமை அப்பா, உன்னுடைய பிரசன்னத்திற்காக, உங்க மகிமைக்காக. லேலூயா Saga baba rihandare hallelujah magimai hallelujah aga hallelujah aga raba shabadara mala say hallelujah magimai naraze Rabadorova Magimaya. Thank you, Lord. Ararat ஆத்மாவை பார்த்து சொல்லு, நீ அவருக்கு நன்றி செலுத்த வேண்டிய ஒரு நேரம், உன் தலையை கர்த்தர் உயர்த்த வேண்டிய ஒரு நேரம். Hallelujah.
பிரசன்னத்தை அனுபவிக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுங்க, என் வீட்டுல அற்புதம். என் வீட்டுல அற்புதம். சத்தமா, என் வீட்டுல அற்புதம். சீக்கிரமா. என் வீட்டுல அற்புதம். வீட்டுல அற்புதம். விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்துல உள்ளவங்களை தட்டி சொல்லுங்க, உன் வீட்டுல, உன் வீட்டுல, என் வீட்டுல அற்புதம். ஆமென். அற்புதம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். செய்தி அப்பமே ஆரம்பிச்சிருச்சு, சரியா? பைபிளை இப்பதான் திறக்க சொல்றேன். 1 ராஜாக்கள் 17 8ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க கேட்போமா? அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று, எலியாவுக்கு உண்டாயிற்று. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய், நீ சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். கட்டளையிட்டேன். நல்லா கவனிங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க ஆராதிக்கும் போது உனக்காக தேவன் எங்கேயோ வேலை செய்து கொண்டிருக்கிறார். நீங்க கர்த்தரை பிரசன்னத்தில் நிரம்பி நிற்கும் போது, நீ அவரை உயர்த்தும் பொழுது, அவரையே நீ நம்பிக்கையாய் வைத்திருக்கும் போது, உனக்காக எங்கேயோ வேலை நடந்து கொண்டிருக்கிற. நீ எதிர்பார்க்கல. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கு என் வீட்டுல எதிர்பார்க்காத அற்புதங்கள் நடக்க போகிற ஒரு நாட்களை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டி ஆமென். நல்லா ஆண்டவர் எலியாவுக்கு சொல்றார், நீ சாரிபாத்துக்கு போ, அங்கே உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். ஆனா எத்தனை பேருக்கு தெரியும் சாரிபாத்துடைய சூழ்நிலை, அங்க இருக்கிற விதவையின் சூழ்நிலை ஒன்றும் இல்லாமல் கடைசி நேரத்துல, கடைசி விளிம்புல, வாழ்க்கையில் அடுத்த நொடி நீ வழக்கு இல்லை என்கிற ஒரு சூழ்நிலையில இருந்து கொண்டது சாரிபாத்துக்கு என் தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை அவள் வீட்டிலே செய்தது போல் இன்றைக்கும் உனக்கும் ஒரு அற்புதத்தை என் ஆண்டவர் செய்கிற ஒரு வேலை. நம்புற பிள்ளைங்க கை தட்டி, என் கூடாரத்தில் எனக்கு ஒரு அற்புதம் வரப்போகிறது, நடக்க போகிறது. ஆமென். தேசத்துல பஞ்சம். அங்க எத்தனை பேர் இந்த நிலைமையில இருந்தாங்க எனக்கு தெரியா. ஆனா அந்த விதவை மேல, ஒடுக்கப்பட்ட பிள்ளைகள் மேல, திக்கற்ற பிள்ளைகள் மேல, யாருமே எங்களுக்கு இல்லையே நினைக்கிற பிள்ளைகள் மேல, யாருமே எங்களுக்கு உதவ இல்லையே ஆண்டவர் நினைக்கிற தேவ பிள்ளைகள் மேல, இன்னைக்கு உனக்கு உதவ, உனக்கு உன்னை பராமரிக்க பரலோகம் இன்றைக்கு கட்டளையிட்டு இருக்கிறது. எத்தனை தேவ பிள்ளைகள் விசுவாசிக்கிறீங்க? என்னை ஆசீர்வதிக்க, என்னை ஆதரிக்க, என் வாழ்க்கையை துளிர்க்க செய்ய, என் சுகவாழ்வை துளிர்க்க பண்ண, என் வாழ்க்கைக்கு இருளை மாற்ற இன்னைக்கு பரலோகம், பரலோகம். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு விசுவாசிக்கிறேன். நான் ஆவியில பேசுறேன். உங்க வீட்டுக்கு நீங்க போகும்போது இன்னைக்கு ஒரு அற்புதம் பார்க்கட்டும். நீங்க நம்புங்க. அல்ல கை வைத்து ரேச வாமாண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டு நீ போகும்போது இப்ப ஆண்டவர் எனக்கு பேசினாருப்பா. சொல்லட்டுமா? இவ்வளவு நாள் உன் கூடாரத்தில் இருந்தது தரித்திரம், இவ்வளவு நாள் கூடாரத்தில் இருந்து வெறுமை,
இவ்வளவு நாள் உன் கூடாரத்தில் இருந்தது ஏமாற்றம், இவ்வளவு நாள் உன் கூடாரத்தில் இருந்தது அவமானங்கள், நிந்தனைகள், வெட்கங்கள், எல்லா விதமான குறைச்சல்கள். ஆனா இனி உன் கூடாரத்தில் இருக்க போகிறது பரலோகத்தின் நிறைவு, பரலோகத்தின் நிறைவு. விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைத்தட்டி take it in the mighty name of Jesus Lord. என் கூடாரத்தில் இன்னைக்கு நிறைவு உண்டாக போகிற நிறைவு. Come on people. Amen. கரெக்டா இல்லையா? சொல்லுங்க, விசுவாசிக்கிறீங்களா? நன்மை பைபிள் அழக வசனம் சொல்லுது, நிறைவானது வரும்போது சத்தமாக, நிறைவானது வரும்போது குறைவானவைகள் ஒளிந்து போகுமா? இன்னைக்கு நான் நம்புறேன், உன் கூடாரத்தில் நிறைவான தேவ மகிமை, நிறைவான தேவ பிரசனம், நிறைவான ஜீவனை கொடுக்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை புறப்படும் பொழுது குறைவானவை எல்லாம் out in the mighty name of Jesus. எல்லாரும் சொல்லுங்க, என் கூடாரத்தை விட்டு குறைவுகள் எல்லாம் வெளியேற வேண்டிய நேரம். அந்த நோய்கள், அந்த சாபங்கள், அந்த தைத்திரங்கள், அந்த குறைச்சல்கள், அந்த அவமானங்கள், அந்த நிந்தனைகள், அந்த வெட்கத்தின் அனுபவித்த நாட்கள், அந்த குறைச்சல் அனுபவித்த நாட்கள் எல்லாம் இன்னைக்கு என் கூடாரத்தை விட்டு வெளியே போக. அங்க அந்த கூடாரம், சாரிபாத்துடைய கூடாரம் முடிஞ்சு போகிற நிலைமையில இருக்குது. கடைசி நேரத்தை எட்டின நிலைமையில இருக்குது. கடைசி நேரத்தை தொட்ட நிலைமை. அவ்வளவுதான். சாகும்போதாவது சாப்பிட்டுட்டு சாவும், ஏதோ ஒன்று செஞ்சுட்டு சாவும். மரம் நெருங்கிருச்சு, அவ்வளவுதான். கூடாரம் ஃபுல்லா ஈரோடு இருக்கு. கூடாரம் ஃபுல்லா எப்படி இருக்கும் யோசித்து பாரு. ஒரு வியாதி ஒரு வீட்டில் வந்துட்டுனாலே அந்த அட்மாஸ்பியர் மாறி இருக்கும். நல்ல ஒரு ஹாப்பினஸா இருந்த ஒரு வாழ்க்கையில ஏதோ ஒருத்தர் வியாதியில படுத்துட்டாங்கன்னா அந்த இடம் எப்படி இருக்கும் பாருங்க. நல்லா இருந்த குடும்பம் ஏதோ ஒரு விஷயத்துல தடுக்கிட்டு லேக் ஆயிட்டு ஒரு நேரம் வீட்டுக்குள்ள போகும்போது அவ்வளவு ஹாப்பினஸை பார்த்துருப்போம். அதே குடும்பங்கள் நொறுங்கி போன நிலைமையில போய் நிற்கும்போது அந்த குடும்பத்துல அமைதி தான் இருக்கும், சத்தம் இருக்காது. பேசுறதுக்கு என்ன இருக்கு? இனிமே பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எனக்கு ஒரு அங்கிளை தெரியும், நல்ல ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர் தான், நல்ல தேவ மனுஷன், பிசினஸ் பண்ணார். அறியாம சில கடனை வாங்கிட்டார். அப்போ எங்களை ஒரு முறை 2017 நாங்கள் இஸ்ரேல் போகும்போது அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணி எங்களெல்லாம் கூட்டிட்டு போனார். அது கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுக்கு பிறகு நானும் அவங்கள சந்திக்க முடியாத ஒரு நிலைமை ஆயிடுச்சு. ஒரு 4 வருஷம் கழித்து அவங்கள சந்திக்கிறதுக்கு அவங்க வீட்டுக்கு நான் போகும்போது ஒருத்தர் அவரை பார்க்கல. ஏன்னா அவர் அந்த இடத்துல இல்லை, தலைமறைவாயினார். அந்த குடும்பம் அமைதியாக இருக்கு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட, இதே குடும்பத்துக்கு நான் அமைந்தி ஒரு ஊழியத்தை முடிச்சுட்டு அவங்க வீட்டில் தான் நான் லஞ்சு சாப்பிட்டேன், எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது ஆண்டவரே. கடைசி நிமிஷத்தில் இருக்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க, நான் ஜோம்னி என்னால் என்ன ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியும் அதை நான் பண்ணிட்டு நான் வந்தேன். ஒருவேளை இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எறிகிற திரி அணைய பண்ணாதவர். நீ நம்பு, நீ நம்பு. உன் குடும்பம் அணைஞ்சு போகாது, உன் விளக்கு அணையாது. எல்லாரும் சொல்லுங்க, என் விளக்கை எரிய செய்வார். சாரி பார்த்து நினைச்சா என் விளக்கு மாத்திரம் இல்ல, என் பிள்ளையுடைய விளக்கு அணைய போகிறது. என் கூடாரத்துல, ஐயோ ஒரு நேரம் இந்த கூடாரத்துல என் மகன் மட்டும் இருந்தா கூட நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். ஆனா இன்னைக்கு என் கூடாரத்தில் மரணத்தின் ஆவிகள் சூழ்ந்து விட்டது. இன்னைக்கு சொல்றேன், இதை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மரணத்தின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்கிறேன்.
ஒன்னு சொல்லுவேன், தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன், உன் மரணம் கூட ஆசீர்வாதமா தான் இருக்கணும். ஆமென். நீ நொந்து வெந்துலாம் சாக கூடாது. உன் மரணம் மகிமையான மரணமா இருக்கணும். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைத்தட்டி ரிசீவ் பண்ணிக்கோங்கப்பா. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ அந்த வீட்டில் எல்லாமே போயிடுச்சு, எல்லாமே போயிட்டு இன்னும் ஜீவன் மட்டும் தான் போகணும். கரெக்டா இல்லையா? எனக்கு சொல்ற அப்படி தானே? கரெக்டு தானே? அம்மா வரல சொல்லுங்க, ஜீவன் மட்டும் தான் போகணும். நிறைய பேர் சொல்லுவாங்க ஏதோ உயிர் இருக்குங்க, வேற சொல்லி கொடுறதுக்கெல்லாம் எதுவுமே எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் நஷ்டம் ஆயிடுச்சு, எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் இழந்தாச்சு. ஜீரோ, ஜீரோ கூட இல்லை, அதுக்கும் கீழே மைனஸ்ல போயிடுச்சு. இருக்கிறது உயிர் இருக்கு, அதை வச்சு என்ன பண்றது? ஆண்டவரே இதுவும் என்ன செய்யட்டும், போகட்டும். அதனாலதான் ஆண்டவர் அப்படிப்பட்ட நிலையிலிருந்து விதவை வீட்டுக்கு எலியாவை அனுப்புறார். இவ வீட்டுக்கு அனுப்புறதுக்குன்னு ஆண்டவர் எலியாவுக்கு சப்ளை பண்றதெல்லாம் ஸ்டாப் பண்ணார். ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. எலியாவுக்கு சப்ளை இருந்துச்சு, காகம் வந்து சப்ளை பண்ணிட்டே இருந்துச்சு. ஆண்டவர் ஸ்டாப் பண்ணி, நீ சப்ளை பண்ண வேண்டி இருக்குப்பா, இது நல்லா இருக்கு. இப்போ எத்தனை உன் குடும்பத்திற்கு சப்ளை பண்றதற்கு இன்னைக்கு ஆண்டவர் தேவ தூதர்களை அனுப்புவார். உன் கூடாரத்துக்கு சப்ளை பண்ணுவதற்கு, உன் குடும்பத்தில் சப்ளை பண்ணுவதற்கு, உன் பிசினஸ்ல ஒரு சப்ளை பண்ணுவதற்கு. வாங்கிக்க வாங்கிக்க வாங்கிக்க. ஐயா, எலியாவுக்கு சப்ளை பண்றதுக்கு காகம் வந்துச்சு, உனக்கும் எனக்கும் கர்த்தர் எலியாவின் ஆவியை அனுப்புறார். விசுவாசி வேணுமா வேண்டாமா? நல்ல கைத்தட்டி ரிசீவ் ரிசீவ். நல்லா வாங்கிக்கங்க, நல்லா வாங்கிக்கங்க. எலியாவுக்காவது காகத்தை அனுப்பினார், விதவை வீட்டுக்கு எலியாவே அனுப்பினார். ஆமென். அப்படியே கை வைத்து சொல்லலாமா? இயேசுவை போல் யாரும் இல்லையே, உன்னையும் என்னையும் நேசிக்க, தனியாயிருந்தாலும் தனிமாயில்லை, இயேசு நம்மோடிருக்க. சொல்லுங்க, இயேசுவை போல் யாரும் இல்லையே, என்னையும் நேசிக்க, தனியாயிருந்தாலும் தனிமாயில்லை, இயேசு நம்மோடிருக்க. இயேசுவை போல் யாரும் இல்லையே. சொல்லலாமா சத்தமா? தனியாயிருந்தாலும் தனிமாயில்ல, ஓடிரு. பக்கத்துல பார்த்து சிரிச்ச முகமா சொல்லுங்க, அவரை போல யாருமே இல்லை. சொல்லுங்க, வாய் தரேன். இயேசு சொல்லுங்க, இயேசு இயேசு சொல்லுங்க. ஜீசஸ் ஜீசஸ், ஐ லவ் யூ ஜீசஸ். சொல்லுங்க, ஐ லவ் யூ ஜீசஸ். நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் ஓஹோ ஆராதிப்பேன் உம்மை நான், உண்மை மனதுடன் நான் உம்மை நேசிக்கிறேன். ஆமாதான? எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பே உம்மை நான், உண்மை மனதுடன். அவன் பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் உயிர் கொடுத்துதான் நேசித்தோர் வெறுக்கையிலே நீ என்னுடையவன் என்று சொல்லி அப்பா அழைத்தீர் என்
செல்ல பெயரை எல்லாரும் கை வைத்து சொல்லலாமா? நீ என்னுடையவன் என்று சொல்லி எவ்வளவா நேசித்திருப்பா. அழைத்தீர் செல்ல பெயரை வளர்த்தீவாக. உம் நாமம் மகிமைக்காக அப்பா வளர்த்தீவாக. ரகதர சகத உம் நாமம் மகிமைக்கா. நீ என்னுடையவன் என்று சொல்லி கதறி அப்பாவை பார்த்து அழைத்து நீ வேணும்னு சொன்னார் தானே. நீ எனக்கு தான், உலகத்துக்கு அல்ல. You are mine. நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கலக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளாது. நீ அக்கினி நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. என் பார்வைக்கு, உலகத்தின் பார்வைக்கு அல்லடா, என் பார்வையில் நீ அருமையானவன். உலகம் 1000 சொல்லும் பேசும் தூசிக்கும், ஆனா என் பார்வை you are மாட்டா காதாரே. நீ என் பார்வைக்கு அருமையா இருக்கிற. நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை வளர்த்தி வாழவாக. உம் நாமம் மகிமைக்காக. சரி, அப்படியே அந்நிய பாஷைகளை பேசுங்க, டங்ஸ் பேசுங்க, ஸ்பீக்கிங் டங்ஸ். ஒருவேளை அந்நிய பாஷை பெறாதவங்க ஸ்தோத்திரம் பண்ண. நன்றி அப்பா, ஏசப்பான்னு சொல்லு. ஏசப்பா, ஏசப்பா நீங்க வேணும், நீங்க வேணும். சின்ன பிள்ளைங்க எல்லாம் வாயை திறந்து அப்பாவை பார்த்து அப்பா நீங்க வேணும். I need you Lord. Rikadarada rabadala se rikaraze. You are mine. You are mine. என்ன சொன்னாலும் நீ என் பார்வைக்கு அருமையாயினபடி I honored. நான் உன்னை கனம் பண்ண, நீ கனம் பெறுகிறாய். விதவை வீட்டுக்கு ஆண்டவர் அனுப்புறார். எலியா ஆவியில் அப்படியே நம்ம எல்லாம் சாரி பார்த்து போறோம். என் கூட எத்தனை பேர் சாரி பார்த்துக்கு வரீங்க? ஆமென். போலாமா போலாமா பயணம் போலாமா மாதிரி சாரி பார்த்துக்கு போயிருக்கிறோம். இந்த சூப்பர் புக்கில் அழகாக அந்த பார்த்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், அவங்கெல்லாம் போவாங்க. அந்த மாதிரி இப்போ நீங்கள் பாருங்க, சாரி பாத்துடைய இதெல்லாம் ஆவியில் அப்படியே பேசுகிறேன். சரியா? கதவு பூட்டி இருக்குது. அப்போ ஏலியா போறாரு, தட்டுறாரு. ராமன் சொல்லுங்க பாப்போ. இவா நினைச்சா இனி என்கிட்ட கேட்கறதுக்கு என்ன இருக்கு, அதான் எல்லாத்தையும் தான் இந்த ஊரு பஞ்சம் எடுத்துட்டு போயிட்ட, இனி எடுத்துட்டு போறதுக்கு என்னது இருக்கு? இனி எடுத்துட்டு போகிறதுக்கு அந்த தட்டுற சத்தம் கிடையாது, கொடுத்துட்டு போகிறது இருக்கு. ஐயா, இனி ஒன்றது எடுத்துட்டு புடுங்கிட்டு உன் நன்மையை பறிச்சுக்கிட்டு நிறைய போயிருக்கும். இனி சொல்லு, பறித்து கொண்டு போகிறதல்ல, பரலோகத்தின் மொத்த நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்துட்டு போவதற்கு கர்த்தர் என் வாழ்க்கையில். அப்போ எலியா உள்ள போகும்போது தட்டும்போது சாரி பார்த்து நினைச்சிருப்பா, என்ன இருக்கு இனிமேண்ட? கரெக்டு தானே? கரெக்டா இல்லை? எத்தனை பேர் அப்படி யோசிச்சிருக்கீங்க சில வேளையில்? இனி என்ன நிறையா இருக்கு, அதான் எல்லாம் போயிடுச்சு.
அடுத்தது என்னது? மரணம் தான் வரணும். அதுக்காக தான் ரெடி ஆயிட்டு இருக்கோம். இப்ப என்னடா தட்டுது? இனிமே எவ்வளவோ தட்டுனது போதாதா? தருத்தனம் தட்டிடுச்சு, நஷ்டம் தட்டிடுச்சு, மனுஷன் தட்டிட்டான், எவ்வளவோ காரியங்கள் நம்ம வாழ்க்கையில தட்டிடுச்சு. கரெக்டா இல்லையா சொல்லுங்க? குறைச்சல் நிறைய ஆவியில நான் விசுவாசிக்கிறேன், ஆவியில பேசுறேன். எத்தனையோ அவமானங்கள் உங்களை தட்டிட்டு, நிந்தனைகள், வேதனைகள், கண்ணீர், அழுகை, எத்தனையோ காரியங்கள், புலம்பல், தனிமை தட்டிட்டு போயிடுச்சு. இனி என்ன தட்டுறதுக்கு இருக்கு என் வாழ்க்கையில? அதான் எல்லாத்தையும் பார்த்துட்டோமே. இனி ஒன்னே ஒண்ணுதான். என்னது? நானும் என் பிள்ளையும் சேர்ந்து என்ன செய்ய போறோம்? இதுதான் அவளுடைய மனதா இருந்துச்சு. ஆண்டவர் அன்னைக்கு, இனி உன்கிட்ட பறித்து கொள்ள முடியாதுடா, உன்கிட்ட பறித்து கொள்றதுக்கு எதுவுமே இல்லை, எனக்கு தெரியும். இனி நான் உனக்கு கொடுக்கும்படியா, கர்த்தர் கொடுக்கும்படியா வாங்கிக்கங்க. இன்னைக்கு எல்லாரும் சொல்லுங்க, என் வாசலை இனி நான் திறக்கும் போது, எல்லாம் சொல்லுங்க, என் வாசலை திறக்கும் பொழுது, சத்தமா சொல்லுங்க, என் வாசலை திறக்கும் போது, என் வாசலை நான் திறக்கும் போது என் வீட்டிற்குள் நன்மை பிரவேசிக்க போகிறது, என் வீட்டிற்குள் சமாதானம் பிரவேசிக்க போகிறது, என் வீட்டிற்குள் ஜீவன் பிரவேசிக்க போகிறது, என் வீட்டிற்குள் பலன் பிரவேசிக்க போகிறது, என் வீட்டிற்குள் அவருடைய வார்த்தை பிரவேசிக்க போகிறது, என் வீட்டிற்குள். இன்னைக்கு உங்க வீட்டு கதவை திறக்கும் போது, ஆராதனை முடிச்சு நீங்க வீட்டுக்கு போவீங்க தானே, வீட்டு கதவை திறக்கும் போது சொல்லு, ஆண்டவரே எல்லா நன்மைகளையும் வீட்டுக்குள்ள பிரவேசிக்க போகிறது ஆண்டவரே, மகிமையெல்லாம் பிரவேசிக்க போகிறது ஆண்டவர். வாங்கிக்கங்க, ரிசீவ் பண்ணிக்கோங்க. ரிசீவ் இட் லார்ட், ரிசீவ் இட் லார்ட். என் கம்பெனியை திறக்கும் போது, என் ஷாப்பை நான் திறக்கும் போது, என் பிசினஸ் பிளேஸை நான் திறக்கும் போது, அப்ப என் பிசினஸ் பிளேஸுக்குள்ள இனி பரலோக மகிமை, பரலோகத்தின் நன்மைகள், பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் குறைவில்லாமல் என் கூடாரத்துக்குள், என் வீட்டிற்குள். எல்லாரும் சொல்லுங்க, சாரிபாத்துடைய கூடாரத்திற்குள் ஜீவன் பிரவேசித்தது. எல்லாரும் சொல்லுங்க, சாரிபாத் விதவை வீட்டிற்குள் சொல்லுங்க ஜீவன். எல்லாரும் சொல்லுங்க ஜீவன். ஜீவன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. கரெக்டா ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. அந்த வார்த்தை, ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அந்த வார்த்தையில் என்னது இருந்தா? ஜீவன் இருந்ததா. இன்னைக்கு சொல்லுங்க, என் கூடாரத்திற்குள் ஜீவன் பிரவேசிக்க போகிறார், என் எல்லைகளுக்குள் இனி ஜீவன் பிரவேசிக்க போகிறார், என் எல்லைகளுக்குள். தேவ பிள்ளையே, உன் எல்லைகளுக்குள் இனி ஜீவன். உன் அலங்கத்திற்குள்ளே இனி சமாதானம், உன் அரமனைக்குள்ளே சுகம். இனி உன் கூடாரத்தில் சுகம். நோய் இருக்கா, சாபம் இருக்கா? நம்புறீங்களா? நம்புங்க, நம்புங்க, ஆவியில நம்புங்க, குருட்டுத்தனமா நம்புங்க. குருட்டுத்தனமா நம்ம கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் குருட்டுத்தனமா நம்பு. ஒண்ணு நடக்கட்டும், இல்லனா அப்படியே இருக்கட்டும். ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ஆனா நம்பு. அவர் என்னை கொன்று போட்டால் நம்புவேன், அவ்வளவுதான். தேவ பிள்ளைகளுடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கணும்? செத்தாலும் நான் வணங்க மாட்டேன், செத்தாலும் நீர் இருந்த பொருட்களை வணங்க மாட்டேன். அவர் எங்களை விடுவிக்காம போனாலும் இந்த இடத்துக்கு வா. குருட்டுத்தனமா நம்பு. நம்புற ஆண்டவர், என் எல்லைக்குள்ள நீ ஜீவன் வரப்போவ. இதுவரைக்கும் நிறைய காரியத்தை திறந்து விட்டுட்டேன், என் எல்லைக்குள்ள நிறைய விஷயத்தை திறந்து விட்டுட்டேன் தெரியாம. ஆனா இனி நான் திறக்கும் போது ஜீவன் தான் வரப்போகிறது, தேவனுடைய வல்லமை தான் புறப்பட போகுது. ஆமென். இனி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை ஆசீர்வாதமா இருக்கு? அப்போ அவன் நினைக்கவே இல்லை, அதான் நினைக்கவே இல்லை, எதிர்பார்த்தராத ஜீவன் அவ வீட்டுக்குள் வருது. எலியா வர லைஃப கடைசி வேலையில் இருந்த போது எலியா சொல்ற, எனக்கு என்ன செய் நீ சொல்லுங்க பா, அப்படிதானே? அவன் அவளை பார்த்து, நான் குடிக்கிறது கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரம் எனக்கு கொண்டு வா, அதே போல கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா. கேட்கும்போது அவ சொல்ற, பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயும். எல்லா சொல்லுங்க, கொஞ்சம் எண்ணெய். கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல்
என்னிடத்தில் ஒரு கடையும் இல்லை இல்லை என்றானா உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுங்கள். இதுதாங்க உண்மை, சத்தியங்க. என் வாழ்க்கை இப்படிதாங்க இருக்கு. இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக எல்லாரும் சொல்லுங்க, செத்து போகிற மனநிலை, செத்து போகிற சூழ்நிலை. எல்லாரும் சொல்லுங்க, செத்து போகிற சூழ்நிலை. ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க? செத்து போகிற சூழ்நிலை அல்ல, ஜீவன் பிரவேசிக்கிற ஒரு சூழ்நிலை. உன் கூடாரம், உன் குடும்பம், அதான் சொல்ல, உன் வீட்டுல இனி ஜீவன். எல்லாரும் சொல்லுங்க, உன் வீட்டுல இனி சொல்லுங்க, என் வீட்டில், என் வீட்டில், எல்லாம் சொல்லுங்க, என் வீட்டில் கர்த்தருடைய ஜீவன். ஆமென். இந்த வார்த்தையெல்லாம் விசுவாசிங்க, இருளெல்லாம் ஓடிரும். ஆமென் சொல்லுங்கப்பா. ஆவியில சொல்லிட்டேன்னா ஜெயம் தான் நமக்கு. அப்ப ஜீவன் உண்டாது. அப்போ அவ சொல்றா, அப்பொழுது எலியாவை பார்த்து, பயப்படாத, நீ போய் உன் வார்த்தையின்படி, பயப்படாத. எல்லாம் சொல்லுங்க, பயப்படாத. நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. நீ பயப்படுற பார், அந்த சாவு உன் வாழ்க்கையில வராது. நீ பயப்படுற பார், அந்த காரியம் உன் வாழ்க்கை நடக்காது. தேவன் உனக்காக ஒரு தூதனை அனுப்பி, ஆமென், உனக்காக அனுப்ப வேண்டிய தூதனை கர்த்தர் அனுப்பி, உன் காரியத்திற்கு அவர் பிணைக்கப்பட்டு, உன் வழக்கிற்காக அவர் பிணைக்கப்பட்டு, உன்னுடைய எல்லா நன்மைகளுக்காக அவர் இனி 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 ஆமென். அது சொல்ற, நீ பயப்படாத. ராமன் சொல்லக்கூடாதா? எல்லாம் சொல்லுங்க, பயப்படாத. பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு. ஆமென். அவ சொல்ற, நீ பயப்படாத, நீ போய் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனால் முதல் அடையாதில் சிறிய அடைய பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. வேதம் அழகா சொல்லு. 14ஆம் வசனம் அற்புதம் பாருங்க. கர்த்தர் வசனம், அந்த வசனத்தை படிக்கலாம். கர்த்தர் 14ஆம் வசனம், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும், கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை. கைதட்டி ரிசீவ் பண்ணிக்கோங்க பா. கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொன்னார். இதுலதான் சீக்கிரம் ரகசியம். கர்த்தர் சொன்னார்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் எலியா கேட்கும்போது என்கிட்ட இவ்வளவுதான் இருக்குன்னு சொன்னா, ஆனா கர்த்தர் சொன்னார். வேதம் சொல்லுகிறது, அவள் போ எலியாவின் சொற்படி. இன்னைக்கு அந்த வார்த்தையை நம்பு, வார்த்தையை விசுவாசி, வார்த்தையை கனம் பண்ணு. உன் வாழ்க்கையில் நன்மைகளை, உன் வீட்டில் நன்மைகளை வேதம் சொல்லுகிறது. 16ஆம் வசனம், கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின் படியே உன் வீட்டுல ஜீவன் பிரவேசிச்சு. வார்த்தையின்படியே பானையிலே மாவும் கலசத்தில் எண்ணெயோ. இதுல எனக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம்னா, நல்ல கவனிங்க, கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவள் போ எலியாவின் சொற்படி செய்தால் இவனும் அவள் வீட்டாரும், எல்லாம் சொல்லுங்க, வீட்டாரும், சொந்த பந்தம் எல்லாம் கூடிடுச்சியா. ஆமென். உன் எல்லை விட்டு வெளியே போனவங்க எல்லாம் ஒரு நாள் வந்து உட்காரும் பார் உன் பந்தியில. ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? நம்புற பிள்ளைங்க கை தட்டி வாங்கிக்கோ 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 வாங்கிக்கோ. ஏமா கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. எல்லாரும் சொல்லுங்க, என் கூடாரத்தில் இனி அற்புதம். ஆமென். பக்கத்துல கைப்பிடிச்சு கேளுங்க. விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் எழும்பி நின்று கரங்களை உயர்த்தி தேவன் நன்றி செலுத்தலாம். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை ஆசீர்வாதமா இருந்துச்சு? நல்ல கரங்களை உயர்த்தி அப்பாவுக்கு கரங்களை அசைத்து என் வீட்டில் அற்புதம். வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளாமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளாமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே
நன்றி நன்றி ஐயா. ஆஹா, நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி. ரெண்டு கரங்களை உயர்த்தி நல்லவரே, வல்லவர், நீர் வல்லவரே, ஆராதனை ஆராதனை ஆராதனை. நல்லவர் நல்லவரே, நீர் வல்லவரே, ஆராதனை. எல்லாரும் ஆராதனை சொல்லுவோமா? ஆராதனை. இன்னும் ஆசையா ஆராதனை இயேசுவே. ஆராதனை ஆராதனை. அரராத். இன்னும் ஒரே ஒரு நேரம் ரெண்டு கரங்களை அசைத்து சொல்லலாமா? உனக்கு உன் வீட்டுல இன்னைக்கு அற்புதம், உன் வீட்டுல, உன் வாசல்ல, உன் கூடாரத்துல இன்னையில இருந்து ஒரு ஆசீர்வாதம் உண்டாகிறது உன் வாழ்க்கை. இயேசுவே ஆராதனை. நீர் பெரியவர், ஆராதனை. ஆஹா, ஆராதனை. ஆஹா, ஆமென். ஆராதனை. ஆஹா, ஆராதனை. ஆண்டவரே, ஷபாலதரபா, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. அவள் எதிர்பார்க்கல, அவள் வீட்டில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது என்று. ஆண்டவரே, எதிர்பார்த்தாத ஒரு காரியத்தை அவள் வாழ்க்கையில செய்து சாவதற்கு ரெடியா இருந்த ஒரு சாரிபாத்து விதவை வீட்டிற்கு எவ்வளோ பெரிய நன்மையை கொடுத்தது போல இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையின் மூலமாய் நன்மைகள் உண்டாகட்டும், வாசல்கள் திறக்கப்படட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், கடன் எல்லாம் மாறட்டும். கர்த்தர் உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் அதிசயங்களை காணப்படும். ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதித்து உயர்த்து பெரிய காரியங்களை செய்யும். இதை வீடியோல பார்த்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை, குடும்பங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களும் வார்த்தைகள் நிறைவேறட்டும் அவர்கள் வாழ்க்கை. இனி அவர்கள் கூடாரத்துக்குள் நன்மை பிரவேசிக்கட்டும். ஆசீர்வதித்து உயர்த்தும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். Ararat Power Ministries.